மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றும் வினா. முதல்வர் படைப்பகம், தோழி விடுதிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் உள்ளன. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு பாராட்டு. தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ. அரி மீது வழக்கு பதிவு. தேர்தல் விதிகளை மீறியதாக அதிமுகவை சேர்ந்த 2 ஒன்றிய செயலாளர்கள் மீதும் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் மும்முரம். தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைப்பு. மேற்கு வங்கத்தில் 73 தேர்தல் அதிகாரிகள் இடமாற்றம். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். வரதட்சணை கேட்டு சூடான சாப்பாட்டை கொட்டி கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சேலத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் கோவிந்தசாமி குடும்பத்தினர் மீது மருமகள் கண்ணீர் மல்க புகார். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் பாஜக அலுவலக முத்திரை. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். தேர்தல் ஆணையம் பாஜகவை நீட்சியாக மாறி வருவதாக திமுக தலைமை கழகம் குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 300 மின்சார இணைப்பு சிற்றுந்துகள் ஒப்பந்தம் கோரியது மாநகர போக்குவரத்து கழகம். அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த தந்தை மகன் கொலை வழக்கு. ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு. சாத்தான்குளம் வழக்கின் தீர்ப்பு பழனிசாமியின் அபாண்ட பொய்யை அம்பலமாக்கிவிட்டது. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கொரோனா காலத்தில் பழனிசாமி நடத்திய கேவலமான ஆட்சிக்கு சாத்தான்குளம் நிகழ்வே சாட்சி என்றும் குற்றச்சாட்டு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த ஒன்றிய அரசு திட்டம். மக்களவையில் 273 தொகுதிகளை அதிகப்படுத்தவும் மோடி அரசு முடிவு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.